நண்பர்களே, நீங்கள் ஒரு டியூப்லெக்ஸ் டைப் மாடல் ஹவுஸு ஒரு 3 பெட்ரூம் ஹால் கிச்சனோட வீடு தேடிட்டு இருக்கிறீங்களா? அதுவும் டவுனுக்குள்ளே தேடிட்டு இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 5 சென்ட் இடத்துல வாஸ்துப்படி கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட ஒரு சூப்பரான வீடு. நம்ம நிற்கிற அந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா வழி வந்து 24 அடி தார் ரோடு போட்ட வசதி கொண்ட வீடு. டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட் பார்த்தீங்கன்னா பாவூர் சத்திரத்தில் டிடிசிபி போட்ட லேஅவுட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்கு. அதில் பாருங்கள், சூப்பரான ஒரு வீடு. இந்த வீடு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்க்க நினைக்கிறவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. நம்ம பார்க்க போகிற வீட்டோட வெளிப்புற தோற்றத்தை பார்த்துட்டிங்க. செம்மையாக லுக்கிங்காக இருக்குது பாருங்கள். கிழக்கு பார்த்து வாஸ்துப்படி கொடுத்தாங்க. பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு வீடுகள் இருக்குங்க. டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டுங்க. கிழக்கு பார்த்து வாஸ்துப்படி வந்துடுது. வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். 5 சென்ட் இடத்துல வந்துடுதுங்க. கார் பார்க்கிங் பாருங்கள், இல்லை ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. கார் பார்க்கிங்கில் வால் டைல்ஸ் பார்த்துங்க, செம்மையாக லுக்கிங்கை கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸான பெரிய கார் பார்க்கிங். பெரிய சைஸ் கார் இனோவா காரே அழகாக நிப்பாட்டிக்கலாம். அது போக உங்களுக்கு 5 படிக்கட்டுகள் போட்டு இல்லை ஃபவுண்டேஷன் நல்லா உயரம் பண்ணியிருக்காங்க. தரமட்டத்திலேருந்து 5 அடி உயரத்தில் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் செட்பேக் ஏரியா இல்லை ஸ்பேசிஸாக பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செட்பேக் ஏரியா. இதிலே உங்களுக்கு ஒரு 4 பைக்கை பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்குலாம் செட்பேக் ஏரியா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்தவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு கட்டின வீடுங்க. சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள். மரம், நில, கதவு, ஜன்னல் எல்லாமே தேக்கிலே கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். உள்ள என்ட்ரி ஆனவுடனே ஹால் நல்ல ஸ்பேசியஸாக 16க்கு 16ங்கிற சைஸில் வந்துருக்குங்க. இன்னும் ஃபினிஷிங் ஒர்க் முடியலை, பெயிண்டிங் ஃபினிஷிங் ஒர்க் முடியலை. முடிஞ்ச செம்மையாக இருக்கும் வீடு பார்த்தீங்கன்னா. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வீட்டுக்குள்ளே படி போட்டு கட்டியிருக்காங்க டியூப்லெக்ஸ் டைப்பில். காற்றோட்டத்து ஜன்னல் பாருங்கள், ஸ்பேசியஸாக பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காற்றோட்டமான விசாலமான வீடாக இருக்குங்க. 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்துடுது. வாங்க பெட்ரூம் பார்ப்போம். இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 10க்கு 11ங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துடுங்க. பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க. ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு கம்ப்ளீட்டாக வால் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு 3 பெட்ரூம் இருக்குங்க. 2 பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். வீட்டுக்குள்ளே படி போட்டு மேலே ஒரு பெட்ரூம் வந்துடுது. அவங்க இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம். ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம் 11க்கு 16ங்கிற சைஸில் அந்த பெட்ரூம் வந்துடுது. காற்றோட்டத்துக்கு 2 பக்கம் ஜன்னல் கொடுத்துட்றாங்க. பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது இந்த வீட்டில். ஸ்பேசியஸான இந்த ரூமில் இன்னொரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு இந்த பாத்ரூமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டுங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வால் டைல்ஸ் பண்ணியாச்சு. பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 11க்கு 16ங்கிற சைஸ் வந்துடும். 2 பெட்ரூம்லுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு. அது போக இந்த வீட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த வீட்டில் மாடிப்படிக்கு கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், அது போக இன்வெர்ட்டருக்கான லைன், இது எல்லாமே இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு இன்வெர்ட்டர் லைன் பாயிண்ட்டு, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு, அதோட வாட்டர் எக்ஸிட்டு, அதோட பவர் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸில் உங்களுக்கு லைட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்ச செம்மையாக லுக்கிங்காக இருக்கும். நைட் வியூலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு பாருங்கள், நல்லா ஒரு ஆள் போயிட்டு வர அளவுக்கு நல்ல ஸ்பேஸஸ் நல்லா ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஹைட் வந்து ஒரு ஆள் போயிட்டு வரலாம். கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே உயரம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பில்லர் ஒர்க்கு தான். இந்த ஸ்டேர்ஸ்க்கும் இந்த சுவருக்கும் இந்த ஸ்டேர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஸ்பேஸ் விட்டு கேட்டிருக்காங்க. நல்ல படிக்கட்டு வீதி இருக்குது. அதுபோக உங்களுக்கு ஃபுல்லாக எஸ்எஸ்ல படி, இந்த பக்கம் ஒரு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஸ்டேர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. 5 சென்ட் இடத்துல இவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் முடியலை, முடிஞ்ச இன்னும் செம்மையாக இருக்கும். கிச்சன் பாருங்கள், கிச்சன் நல்ல ஸ்பேஸியஸான கிச்சன் பாருங்கள். ஆக்சுவலாக அது கிச்சன் சொல்லக்கூடாது, கிச்சன் வித் டைனிங் ஹால், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. பின்வாசலும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் டோர் எல்லாமே மெயின் டோருக்கு போடுற அளவுக்கு இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
நல்ல பொருட்கள் வைக்கிறதுக்கான ஸ்லாப் ஸ்பேஸ் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வாஷ் ஸ்பேஸ்னு தனியாக கொடுத்துட்றாங்க. மெயின் டோருக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு பேக் டோருக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி தேக்கில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வர்றதுக்கு தனி காம்பவுண்ட் இருக்குது. கிச்சன் கபோர்டு ஒர்க் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணால் செம்மையாக இருக்கும் இந்த வீடு. இந்த வீட்டை நீங்கள் வீடியோவில் பார்க்க விட நேரில் பாருங்கள். நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. எல்லாம் ஒரு ஸ்பேசியஸான வீடு, மெயினான லொக்கேஷன், பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கூடிய லொக்கேஷன் இது. வாங்க, இந்த வீட்டுக்கு மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்ப்போம். உங்களுக்கு வீட்டுக்குள்ளே படி போட்டு போகுதுங்க. லைட்டிங் ஒர்க்லாம் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக படிக்கட்டு முதல் கொண்டு கம்ப்ளீட்டாக கிரானைட் ஒர்க்கு தான். வெளிச்சத்துக்காக மேலே ஒரு ஜன்னல் கொடுத்துட்றாங்க. காற்றோட்டம் வெளிச்சம் சூப்பராக இருக்கும். படி எல்லாமே கம்ப்ளீட்டாக கிரானைட்லேயே கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஓப்பன் டெரஸ் ஸ்பேஸு. பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குங்கள, நமக்கு வீட்டுக்கு எப்போ வேணால் தண்ணி வந்துடும். வாட்டர் டேங்க் பக்கத்தில் நீங்கள் தண்ணி எப்போ பிடிச்சிக்கலாம். அது ரேஷன் கடை. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எல்லா பொருட்களும் வாங்குறதுக்கான ஸ்பேசியஸான இடமா அமைச்சிருதுங்க. மேலே ஒரு பெட்ரூம் சொன்னல, அதுதான் பாருங்கள். மொட்டை மாடி போகிறதுக்கு ஸ்டேர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் கம்ப்ளீட்டாக பில்லர் ஒர்க் தான் நடந்திருக்கு. இதில் பில்லர் இருக்குது, தேவைப்பட்டால் இங்கே ஒரு பெட்ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இதை கான்கிரீட்டில் போடாமல் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு 11க்கு 16 சைஸ் வந்துடுங்க. இதுலேயுமே காற்றோட்டத்தில் 2 பக்கம் ஜன்னல் கொடுத்துட்றாங்க. பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையவே ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க. கீழே இருந்துச்சு இல்லைங்களா, அப்படியே மேலே அதே டிசைன். கம்ப்ளீட்டாக ஒரு வால் டைல்ஸ் பண்ணியாச்சு. காற்றோட ஜன்னல் கொடுத்தாச்சு. இந்த வீடை பொறுத்தளவுக்கு 3 பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் வந்துடுது. அது போக உங்களுக்கு வெளியேயும் உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க. மொத்தம் 4 பாத்ரூம் வந்துடுது, 3 பெட்ரூம் வந்துடுதுங்க. ஓப்பன் டார் ஸ்பேஸு. தேவைப்பட்டால் அவங்க பெட்ரூம் கட்டுறதுக்கு எல்லாமே பில்லர்லாம் எடுத்து டம்மி கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள். மெயினான லொக்கேஷனுங்க. அந்த எல்லோ கலர் பில்டிங் தர்றது மெயின் ரோட்டில் இருக்குதுங்க. அதிலேருந்து ஒரு தெரு தான் வர்றீங்க. வந்தால் இந்த வீடு ரொம்ப மெயினான லொக்கேஷன். சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது. பக்கத்துலேயே வாட்டர் டேங்க், ரேஷன் கடை, எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. உங்களோட சிபில் ஸ்கோரும் சேலரியில் இருந்துச்சுன்னா இந்த வீட்டை 100% நம்ம லோன்லேயே முடிச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். 3 பெட்ரூம் இருக்குது, 4 பாத்ரூம் இருக்குது, 5 சென்ட் இடம், டிடிசிபி அப்ரூவ்டில் வீட்டில் அமைஞ்சிருக்கு. இது யாருக்கு உபயோகப்பட்டு நினைக்கிறீங்களோ நண்பரிடத்தில் பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீட்டில் வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குங்க, அதையும் பார்த்துருவோம். துணி காய போடுறதுக்கு நல்ல இடம் இருக்குது. துணி காய போடுறது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பைக் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டும் இருக்குது. ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு 3 பெட்ரூம், 4 பாத்ரூம், ப்ளஸ் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், ஒர்க் நல்லா இருக்குது. கம்ப்ளீட்டாக பில்லர் ஒர்க்கு தான். தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் மேற்கு இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணலாம்.